இன்றைக்கி நம்ம ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதாவது ஸ்வீட் டம்ப்ளிங்குன்னு சொல்லிட்டு இது வந்து ஒரு மைதா மாவு வச்சு தான் ஸ்வீட் செய்ய போகிறோம். இன்றைக்கி மைதா மாவு தேங்காய் பால் வச்சு இன்றைக்கி ஒரு அருமையான ஒரு ஸ்வீட் செய்ய போகிறோம். அதுக்கு முன்னாடி என் சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான் தட்டிடுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிர்மலாஸ் கிச்சன். அதுக்கு முதல்ல நீங்கள் இப்போ நம்ம தேங்காய் பால் எடுத்து வச்சுக்கணும். இந்த தேங்காய் பால் எடுத்து நல்லா பால் எடுத்து வச்சுக்கணும். நான் இன்றைக்கி அரை முடி தேங்காய் எடுத்துருக்கேன். பாருங்கள், இது தான் அரை முடி தேங்காய் எடுத்து நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பீசஸாக போட்டு இதை நம்ம தேங்காய் பால் எடுத்து வச்சுக்கலாம். அது நான் அப்புறமா காமிக்கிறேன் உங்களுக்கு. இப்போ அதுக்கு முதல்ல ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. பவுல் எடுத்துக்கணும். 1.5 கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கோங்க. 1.5 கப்பு மாவு சேர்த்துட்டு அதில் மத்தியத்தில் குழி மாதிரி பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு அதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை போட்டுக்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இது 3 போட்டு ஒன்றா மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தண்ணி எடுத்து இதை சப்பாத்தி மாவு மாதிரி பேசினேன். இப்போ பாருங்கள், நான் தண்ணி எடுத்துக்கிறேன். தண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கு எவ்வளோ தண்ணி ஆகுதோ அவ்வளோ தண்ணி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இந்த மாவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள், நான் இப்போ மிக்ஸ் பண்ணின்னு இருக்கேன். இதை சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சிக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப சாஃப்டாகவும் இல்லாத ரொம்ப ஹார்டாகவும் இல்லாத மீடியம் இதில் சேர்த்துக்கணும். பாருங்கள், நான் இப்போ பிசைஞ்சிட்டேன். கொஞ்சம் மேலே எண்ணெய் தடவிக்குங்க. ரொம்ப எண்ணெய் தடவாதீங்க, அதுக்கப்புறமா உருட்டுறதுக்கு வராது மாவு. ஸோ இந்த மாதிரி எண்ணெய் தடவி ஒரு 5 மினிட்ஸ் அப்படி வச்சுடுங்க. நீங்கள் இப்போ ஃபுல்லாக பிசைஞ்சு முடிஞ்சிட்டேன் நான். இப்போ கொஞ்சம் மாவு எடுத்துக்கலாம். கையில் மாவு எடுத்துன்னு அது மேலே தூவிட்டு அத்தையும் நல்லா மேலெல்லாம் போட்டு பிசைஞ்சு வச்சிடலாம். இப்போ கொஞ்சமாக எண்ணெய் டச் பண்ணிவிட்டு அது மேலே கொஞ்சம் கலந்து வச்சிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் அப்படி வச்சிடலாம். அதுக்குள்ளேயும் நம்ம தேங்காவை கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை பால் எடுத்துடலாம். 1-2 பால் தான் எடுக்கிறேன் நான். அதுக்கப்புறம் இது ஒரு ஓரமாக வச்சிடலாம். இப்போ ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம். பாத்திரத்தில் நம்ம 1.5 டம்ளர் அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ தண்ணி சேர்த்தாச்சு. ஸ்டவ் ஆன் பண்ணிடலாம். இது ஸ்லோவாக பாயில் ஆகட்டும். அதுக்குள்ளேயும் நம்ம பிசைஞ்சு வச்சுருக்கிற மாவை எடுத்து நம்ம 2 பால்ஸாக பண்ணிக்கலாம். இந்த 2 பால்ஸாக எடுத்து உருட்டிக்கலாம். சப்பாத்தி மாவு மாதிரி 2 பால்ஸ் எடுத்து இதை நான் உருட்டுற பாருங்க. சப்பாத்தி இது மேலே மணை மேலே போட்டு நான் உருட்டி காமிக்கிறேன் இப்போ எப்படி உருட்டணும்னு சொல்லிட்டு. பாருங்கள், இப்போ நான் 2 பால் எடுத்திருக்கேன். 2 பாலில் ஃபஸ்ட்டு பால் நான் உருட்டி காமிக்கிறேன். எப்படி உருட்டிட்டு இதை நம்ம பீசஸாக பண்ணோம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம உருட்டுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ இது மேலே ஒட்டாத இருக்கிறதுக்கோசரம் நம்ம கொஞ்சம் மாவு போட்டுக்கலாம். மாவு போட்டுன்னு இதை நல்லா தட்டிக்கலாம். பெரிய சப்பாத்தி மாவு மாதிரி ஒன்று ஃபுல்லாக தட்டிக்கலாம். ஃபுல்லாக சப்பாத்தி மாதிரி. அதுக்கப்புறம் இதை பீசஸாக பண்ணி நம்ம அந்த கொதிக்கிற தண்ணியில் இதை போட்டுறோம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஸ்வீட் 80s கிட்ஸோட ஸ்வீட்டு. ரொம்ப நல்லாயிருக்கும் ஸ்வீட் சாப்பிட்றதுக்கு. தேங்காய் பாலில் செய்கிற தொட்டு ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ பெரிய சப்பாத்தி மாதிரி நான் உருட்டிட்டேன். பாருங்கள், ரவுண்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. இப்போ இது திக்னஸ் ரொம்ப தின்னாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, மீடியம் சைஸில் இருக்கணும். இப்போ நான் ஃபுல்லாகவே தட்டி முடிச்சுட்டேன். இப்போ ஒரு கட்டர் ஒன்று எடுத்துக்கலாம். பாருங்கள், நான் கட்டர் காமிக்கிறேன். என்கிட்ட இந்த கட்டர் தான் இருக்குது. நீங்கள் கத்தியில் கூட இதை கட் பண்ணலாம். இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் டைமண்ட் ஷேப்பில் கட் பண்ணிடலாம். ஷேப் உங்கள் இஷ்டம் தான். நீங்கள் எந்த ஷேப் வேணும்னாலும் கட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி டைமண்ட் ஷேப்பில் தான் கட் பண்ணுறேன். இந்த டைமண்ட் ஷேப் எடுத்து கட் பண்ணிவிட்டு ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கலாம். எல்லாத்தையும் ஒன்றா கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம கொதிக்கிற தண்ணியில் போடலாம். ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள், நான் உங்களுக்கு ஒன்று கட் பண்ணி காமிக்கிறேன். பாருங்கள், இது தட்டில் கொஞ்சம் மாவு போட்டு வச்சுருக்கேன். ஏன்னா ஒட்டாமல் இருக்கிறதுக்கோசரம் நான் கொஞ்சம் மாவு போட்டு வச்சுருக்கேன். இதெல்லாம் எடுத்து இதில் அரேஞ்ச் பண்ணிக்கலாம். அரேஞ்ச் பண்ணிக்கின பிறகு இதை நம்ம டைமண்ட் ஷேப்பில் கட் பண்ண போகிறோம். இப்போது கடைசி வரைக்கும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அப்போ தான் நான் என்ன செய்கிறேன்னு புரியும். இப்போ நம்ம டைமண்ட் ஷேப்பில் கட் பண்ணிக்கலாம். இதை டைமண்ட் ஷேப் கட் பண்ணி எடுத்து ஒரு தட்டில் எல்லாம் போட்டு வச்சுக்கலாம். பாருங்கள், நான் எப்படி கட் பண்ணி காமிக்கிறேன். இந்த மாதிரி கட் பண்ணிவிடுங்க. இது கட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ நான் எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேன் இந்த மாதிரி ஷேப்பில். இப்போ நான் எல்லாம் கட் பண்ணி முடிச்சாச்சு. பாருங்கள், நான் இந்த மாதிரி தட்டில் போட்டு எடுத்து வச்சுருக்கேன். இது ஒன்றுக்கு ஒன்று ஒட்டினா கூட பரவாயில்ல. நம்ம சுடு தண்ணியில் போடும்போது அது பிரிஞ்சு வந்துடும். ஸோ பாருங்கள், நான் கட் பண்ணி எடுத்து காமிக்கிறேன். இப்போ நம்ம அந்த தண்ணி கொதிக்கிட்டோம். அது கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். அதுக்கப்புறம் நான் இங்கே பால் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு பால் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் செகண்ட், தேர்ட் பால் ஒரே கப்பில் ஊற்றிட்டேன் நான்.
இந்த மாதிரி பால் எடுத்து நம்ம ஒரு சைடில் எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள், இப்போ நான் ஸ்பூன் போட்டு காமிக்கிறேன். இது வந்து திக்கு இப்போ ஃபஸ்ட்டு பால் இது. அதுக்கப்புறம் இன்னொரு கிண்ணத்தில் இருக்கிறது வந்து செகண்ட் அண்ட் தேர்ட் பால். நான் வந்து 2 பால் தான் எடுத்திருக்கேன் இன்றைக்கி. அதுக்கப்புறம் இன்னொரு பக்கம் வந்து நம்ம தண்ணி வச்சோம் இல்லைங்களா, அது வந்து கொஞ்சம் ஸ்லைட்டாக பபுள் வர மாதிரி இருக்குது. ஸோ கொதிக்குது பாருங்கள், கொஞ்சம் கொச்ச பிறகு இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பீசஸ் எல்லாம் எடுத்து இதில் சேர்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இருக்கிற டிஷ் வந்து ஸ்வீட் டம்ப்ளிங்கு. அதாவது டம்ப்ளிங்னால் ஒரு பெரிய மாவில் நம்ம வந்து எந்த ஷேப் கொடுத்து செய்கிறோமோ அதுக்கு பேர் தான் டம்ப்ளிங் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து இந்த ஸ்வீட் ரெசிபி வந்து எங்கள் அம்மா வந்து செய்வாங்க அடிக்கடிக்கு. நாங்கள் சின்ன பசங்களாக இருக்கும்போது நாங்கள் ஸ்கூலுக்கு போயிட்டு வர வேலைக்கு எங்கள் அம்மா இந்த டிஷ்ஷை செஞ்சு வச்சுருப்பாங்க. ஸோ ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் ஒரு முறை செஞ்சு பாருங்கள். ஸோ பாருங்கள், நான் எல்லாம் சேர்த்துட்டேன். எல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கிற டைமண்ட் ஷேப் மாவு எல்லாத்தையும் சேர்த்துட்டு இது வந்து நல்லா கொச்சி நல்லா வேகணும். இந்த டிஷ் வந்து எவ்வளோ பேர் வீட்டில் செய்கிறாங்கன்னு தெரியாது. பட் இது வந்து இந்த டிஷ் வந்து பழைய டிஷ் தான். அதனால தான் நான் 80s கிட்ஸ்ன்னு போட்டிருக்கேன் தம்ப்நெயிலில். ஸோ நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நல்லா வெந்துட்டு இருக்குது பாருங்கள். அதுக்கப்புறம் நாம் வந்து இப்போ 6 ஏலக்காய் எடுத்துருக்கோம். 6 ஏலக்காய் எடுத்து இதை வந்து நல்லா பவுடர் பண்ணி ஒரு சைடில் எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம வந்து அதுக்கப்புறமா சேர்க்கலாம். இப்போ வந்து இந்த டம்ப்ளிங் வந்து நல்லா வெந்துட்டு இருக்குது. ஸோ இப்போ வந்து நம்ம 2-3 தேங்காய் பால் எடுத்து வச்சோம் இல்லைங்களா, அதையும் இதில் ஆட் பண்ணிடலாம். இதை ஆட் பண்ணிவிட்டு இது வந்து நல்லா கொதிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா வேகணும். இல்லாட்டி நம்மளுக்கு வாயில் சாப்பிடும்போது வேகாத மாதிரி தெரியும். ஸோ வந்து இது வந்து நல்லா வேகணும். வெந்து வந்த பிறகு ஃபஸ்ட்டு பால் வந்து நம்ம ஊற்றுறோம். இப்போ ஒரு கலந்து கொடுத்துட்றேன் பாருங்கள். இது பால் ஊற்றிட்ட பிறகு ஒரு முறை கலந்து கொடுத்துடலாம். இது இப்போது இன்னும் கொஞ்சம் நேரம் வேகணும். இதோட குக்கிங் டைம் வந்து 1/2 hour ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நீங்கள் வந்து நல்லா குக் பண்ணி எடுக்கணும். இல்லைனாக்கா நம்ம சாப்பிடும்போது வேகாத மாதிரி இருக்கும். இப்போ பாருங்கள், நான் கையில் ரொம்ப சூடாக இருக்குது. நான் வந்து எடுத்துகிட்டு உங்களுக்கு வந்து கட் பண்ணி காமிக்கிறேன் நான் எப்படி வெந்திருக்குன்னு சொல்லிவிட்டு. இப்போ பாருங்கள், நான் கட் பண்ணி காமிக்கிறேன். இன்னும் வேகலை. இது இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகும் வேகிறதுக்கு. இது சரியாக கட் ஆகல பாருங்கள். அதுக்கப்புறம் இப்போ இதுக்கு வந்து சர்க்கரை வந்து நான் வந்து 1 கப்பு ஃபுல்லாக எடுத்துருக்கேன் நான். உங்களுக்கு தித்திப்பு ஜாஸ்தி வேணும்னா நீங்கள் 1.5 கப்பு கூட சேர்க்கலாம். ஃபுல்லாக சேர்க்கலாம். நான் வந்து 1 கப்பு எனக்கு தித்திப்பு கரெக்டாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு நான் வந்து 1 கப்பு சர்க்கரை எடுத்து இதில் சேர்த்துறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், 1 கப்பு சுகர் எடுத்து சேர்க்குறேன் நான். இன்னும் பாதி எடுத்து வச்சுருக்கோம், அதையும் நம்ம சேர்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். சுகர் இதில் சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுக்கலாம். அந்த சுகர் எல்லாம் நல்லா கரைஞ்சி நல்லா கொதிக்கும். கொச்ச பிறகு நம்ம இப்போ வந்து நம்ம முதல் பாலை சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விடலாம். இப்போ பாருங்கள், ஸ்லேட்டாக கொதிக்குது. நான் பால் சேர்க்கும் போது மொதல் பாலில் கொஞ்சம் எடுத்து வச்சுருந்தேன். அது என்னத்துக்குன்னு சொல்கிறேன் பாருங்கள். இப்போது நான் வந்து இந்த பாலில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு மைதா மாவு போட்டு இதை வந்து நல்லா கரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் நம்ம. பாருங்கள், நான் வந்து இப்போது 2 டேபிள் ஸ்பூன் அளவு மைதா மாவு சேர்த்துட்டு இதை வந்து நல்லா கட்டி இல்லாத கலந்து வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், 2 ஸ்பூன் மாவு சேர்த்துட்டேன் நான். சேர்த்துட்டதும் இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துடலாம். மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டா கட்டியே இல்லாத மாதிரி மிக்ஸ் பண்ணோம் ஃப்ரெண்ட்ஸ். இது எதுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணுறோன்னா, இது வந்து அந்த டம்ப்ளிங் செய்கிறோம் இல்லைங்களா, அதில் வந்து இதை ஆட் பண்ணிடலாம். இது வந்து லாஸ்ட்டில் தான் ஆட் பண்ண போகிறோம். நம்ம இப்போ ஆட் பண்ணுறதுல நான் வந்து ஃபஸ்ட்டே மிக்ஸ் பண்ணி ஒரு ஓரமாக எடுத்து வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த பக்கம் வந்து வேகுது பாருங்கள் நல்லா. இது வெந்த பிறகு நம்ம மைதா கலந்து வச்சோம் இல்லைங்களா, அதை வந்து இதில் சேர்த்துலாம். இது எதுக்கு நம்ம சேர்க்குறோன்னா, இந்த டிஷ்ஷு வந்து கொஞ்சம் தண்ணியாக தெரியும் நம்ம செய்யும் போது. கடைசியில் இது வந்து தண்ணியாக இருந்தால் நல்லா இருக்காது இல்லைங்களா, அதனால் இந்த மாவு வந்து கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் ஊற்றினோம்னா கொஞ்சம் கெட்டி தன்மை வரும். அதனால நம்ம மைதாவை வந்து தண்ணியில் தான் சேர்த்து கலந்து ஊற்றுறது. ஆனால் நான் வந்து தேங்காய் பாலில் மிக்ஸ் பண்ணி தான் இன்றைக்கி சேர்த்தேன் நான். ஸோ நீங்கள் வந்து தண்ணியில் கூட மிக்ஸ் பண்ணி அந்த மைதா மாவு இதில் சேர்த்துட்டு இன்னும் ஒரு 5-10 மினிட்ஸ் அப்படியே கொதிக்க கொடுங்க பாருங்கள். அதுக்கப்புறமா இது நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு இந்த பதத்துக்கு வந்திருக்கும், பாயசம் பதத்துக்கு வந்திருக்கும். இது பாருங்கள், நான் காமிக்கிறேன் பார்த்தீங்களா, குழன்னு வந்திருக்கு நல்லா. இப்போ நான் வந்து கரண்டியில் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ கெட்டியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. இந்த மைதாவும் பாலும் நாங்கள் மிக்ஸ் பண்ணி ஊற்றணும் இல்லைங்களா, சேர்த்தோம் இல்லைங்களா, அது வந்து கெட்டி ஆகிடுச்சு. இப்போ ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து நான் கேஸ் ஆஃப் பண்ணிடுறேன். ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ வந்து நம்ம வந்து சர்விங் பவுல் எடுத்து அதில் வந்து நம்ம சேர்த்துக்கலாம் பாருங்கள். நான் சேர்க்குறேன் பாருங்கள். சர்விங் பவுலில் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் இதுக்கு துருவி வச்ச தேங்காய் வந்து இதில் சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.
பாருங்கள், இப்போ நான் சர்விங் பவுலில் சேர்த்துட்டு இருக்கேன். எல்லாத்தையும் சர்விங் பவுலில் சேர்த்துட்டு நான் வந்து கொஞ்சம் தேங்காவை துருவி வச்சுருக்கேன். நீங்கள் எல்லாத்துக்கும் தேங்காய் போடணுன்னு அவசியம் இல்லை. நீங்கள் ஒரு கப்பில் எடுத்து ஊற்றினா அதுக்கு வந்து சாப்பிடும் போது நீங்கள் தேங்காவை மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த ஸ்வீட் வந்து ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு முறை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து ஒரு 80s கிட்ஸோட ரெசிபி தான் ஃப்ரெண்ட்ஸ். எவ்வளோ பேர் இது வீட்டில் செஞ்சுருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது. ஸோ இது நாங்கள் சின்ன பசங்களாக இருக்கும்போது செஞ்சு சாப்பிட்ட டிஷ்ஷு தான் நான் இப்போ உங்களுக்கு செஞ்சு காட்டியிருக்கேன். ஒரு பீசஸாக எடுத்து சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அது வாயில் கடிக்கும் போது நம்மளுக்கு நல்லா இருக்கும். ஸோ நீங்களும் ஒரு முறை இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். இப்போ நான் ஸ்பூனில் எடுத்து காமிக்கிறேன் எவ்வளோ நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டு. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.